Good morning students. Now we are going to see a new topic, Unit 2, A Shot in Dark, Sahi. Let us know about the author. About the author, header I. Munro, 18 December 1870 to 14 November 1960, better known by the pen name Sahi and also frequently as H.S. Munro, was a British writer whose witty, mysterious and sometimes macabre stories satirize Edwardian society and culture. Is considered a master of the short story and often compared to O.N.G. Besides his short stories, he wrote a full-length play, The Watch Pot, in collaboration with Charles Mudd. So listen, Hector Hugh Munro, our life period pattana is a 18 December 1817 to 14th November 1960 அப்படிங்க சொல்லிருக்காங்க. பெட்டர் நோன் பை த பென் நேம். இவரை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுப்போம் பெட்டர் நோன் அப்படின்னா சஹி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ், இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி எப்படி அவர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா எச்எஸ் முன்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர், வேர்ஸ் விட்டி, விட்டி மீன்ஸ் விஸ்டம், நல்லா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். அண்ட் தென் ரொம்ப விஸ்டமாக இருக்கும், நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மிஸ்டீவியஸ் மீன்ஸ் குறும்பு சொல்லுவோம் இல்லையா, நாட்டியாக இருப்பார். அண்ட் சம்டைம்ஸ் மேக்பர்ட் ஸ்டோர்ஸ் சாரைஸ் எட்வரியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எட்வரியன் சொசைட்டிஸை சம்வாட் ஹியூமராக சொல்லுவாங்க இல்லையா, கேலியாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அண்ட் ஆஃபன் கம்பேர்டு டு O.N.G. இவர் வந்து O.N.G. கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க இவரை. பிசைட்ஸ் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி, ஹி ரோட் எ ஃபுல் லென்த் பிளே. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எ வாட்ச் பாட் அப்படின்றதையும் ரைட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரி, இந்த கொலாபரேஷன் வித் சார்லஸ் மேட், அவருடைய கொலாபரேஷன்ஸ் கூட அப்படின்னு சொல்லி. நவ் சி பேஜ் நம்பர் 58. There are 4 characters in this supplementary reader. Characters are present in your book, so listen it carefully. Characters in the story: Philip Slitherby, a man who aspired to become the politician; Mrs. Salpen Jago, a rich and influential lady of high rank; British son of Mrs. Salpen Jago; cloudy people see a friend of Slitherby. So 4 characters, there is a 4 characters in this supplementary leader. One is Philip Slitherby, a man who aspired to become a politician. யார் வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாங்களோ அவர் நேம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிலிப் சிதர்பை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் மிஸ்ஸஸ் சால்பென் ஜாகோ, a rich and influential lady of high mark. அவங்க வந்து ஒரு influential lady, எல்லாராலையும் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ரீமார்க்கபிள் லேடி அப்படின்னு சொன்னாங்க. பிரிட்டி a son of Mrs. சால்பென் ஜாகோ, சால்பென் ஜாகோடைய சன் பிரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. cloudy people see KZ, a friend of Slitherby. Okay, 4 characters. Philip Slitherby settled himself down in an almost empty railway carriage with a pleasant consciousness of being embarked on the agreeable and profitable pilgrimage. He was bound for Brill Manor, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Salpen Jago. Harina Salpen Jago was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Yorkshire. The country of Yorkshire, or at any rate the eastern division of it, was of immediate person interested to Philip Slitherby. So Philip Slitherby settled himself down in an almost empty railway carriage with a pleasant conscience of being embarked on a arguable and perfectable pilgrimage. So Philip Slitherby யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு எம்டியாக காலியாக இருக்க ஒரு ரயில்வே கேரேஜில் அந்த பிளேஸில் நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் எம்பார்க் அப்படின்னா மீன்ஸ் லேண்டட், நல்லா landed or
பாரோடட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிட் பண்ணியிருக்காரு. சம்வாட் ஹீ ஃபீல்ட் ஹிம்செல்ஃப் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னா, பில்கிரிமேஜ் ஒரு பெர்ஃபெக்டபிள் பில்கிரிமேஜ் போகிற புனித பயணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு போகிற லெவலுக்கு அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு. He was bound for Brill Manor, the country resistance office, a newly achieved acquaintance, Mrs. Salpen Jago. Horinia Salpen Jago was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Yorkshire. So he was bound up Brill Manor அப்படின்ற ஒரு place. It's a place, not a name. And then the country residents of Newly, நிறைய பேரால தெரிஞ்ச ஒரு person. Who is she? Mrs. Salpen Jago அப்படின்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then was a person of some social importance. நிறைய social importanceலாம் நிறைய கொடுத்துருக்காங்க in London. எங்கன்னு பார்த்தோன்னா London, of a considerable importance, influence of நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. Yorkshire is one of the place. The country of Yorkshire, or at any rate the Eastern Division, country means division or district அப்படின்னு சொல்லுவோம். It's not country, country only. So அது வந்து ஒரு division அப்படின்னு சொல்லி, it's considered as a division. Or at any rate the Eastern Division of it was of immediate person interest to Philip Sitherby. So in the beginning of the supplementary leader character list பார்க்கும் போதே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, Philip Sitherby want to become a politician அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் டிவிஷனில் ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. And then it was held for the government in the present parliament by the gentleman who did not indeed to seek re-election, and Sitherby was under serious consideration by the party managers as is a possible successor. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் பிலிப் சிதர்பை இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய கவர்மெண்ட் அந்த பார்லிமெண்ட்டில் as a one of the gentlemen, so they are wish to elect Sitherby. அவங்களும் வந்து Sitherbyயை எலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து, அட் த சேம் டைம் ரீஎலெக்ஷன் அங்கே இல்லை அப்படின்றதும் யாருக்கு தெரிஞ்சுன்னா Sitherbyக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிலிப் Sitherby. And Sitherby was under serious consideration by the party managers as his possible successor and with luck. So at the same time இவர் வந்து என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சீரியஸ் கன்சிடர் இவர் வந்து இந்த பொசிஷனில் வர்றதுக்கு சம்வாட் worth அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு worth-ஆன பர்சன். அட் த சேம் டைம் அண்ட் வித் லக் இருந்தால் இவர் வந்து வருவார். இவருக்கு வந்து போத் சப்போர்ட்டாக இருக்குது அண்ட் தென் இவருடைய விஷயம் இருக்குது. எது மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, லக் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லக் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் அவர் ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க. The seat might be held, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு அந்த ஷீட் வரும், அந்த பொசிஷன் பொலிட்டீஷியன் ஒரு பொசிஷன் வரும். The Salpen Jago influence was not an item which could be left out of consideration, and politician aspects had been delighted at meeting Horena at the small and friendly luncheon party. Still more grateful when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. So இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. சால்பென் ஜாகோ இஸ் அனதர் கேரக்டர். ஸோ அவங்கள என்ன சொல்கிறாங்க, சால்பென் ஜாகோ வந்து ஒரு லேடி, இன்ஃப்ளூயன்சர் லேடி அப்படின்றத நம்ம பிகினிங் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி லீடர்லேயே பார்த்தோம். அது சேம் இங்கேயும் அதான் சொல்கிறாங்க. அண்ட் தென் இவங்க வந்து யார் பார்த்தோன்னா, பிலிப் சிதர்பை ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், அந்த பொலிட்டீஷியனில் தெரிஞ்ச ஒரு பர்சன். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு டிலைட்ஃபுல்லாக ஒரு ஃபீல் பண்ணுறார். அட் த சேம் டைம் ஹி ஆல்ரெடி மீட் ஹர் அண்ட் த ஸ்மால் ஃப்ரெண்ட்லி லஞ்ச் ஆன் பார்ட்டி. இட் மீன்ஸ் அ லஞ்ச் பார்ட்டி. ஓகே, ஸோ அந்த பிளேஸில் அவங்க பார்த்தாங்க. ஸ்டில் மோர் கிரேட்ஃபுல்லி வென் ஷி வாஸ் ஆஸ்க்டு ஹிம் டவுன் டு ஹர் கண்ட்ரி ஹவுஸ் ஃபார் அந்த ஃபாலோயிங் ஃப்ரைடே டு டியூஸ்டேல நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிரேட் ஃப்ரைடே மீன்ஸ் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து விஷ் பண்ணி அவங்க வீட்டுக்கு கண்ட்ரி சைடுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்ஸஸ்
சால்பென்ஜாகோ சொல்லியிருக்காங்க. யாரை? பிலிப் சிதர்பையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் வாஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இவர் வந்து ரொம்ப ப்ளஷர்டாக ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுறார். He was abused on approval and if he could secure the goodwill of his hostess, he might count to her nominating him as an assured thing. ஸோ இவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஹி வாஸ் அபியூஸ்வலி அவர் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு திங்க் இருக்குது. அட் த சேம் டைம் ஹாஸ்ட்னஸ் மீன்ஸ் இந்த விருந்தளிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்கள சொல்கிற ஒரு வேர்டு, ஓகேவா? ஸோ அந்த வேர்டு அவங்கள வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஹி மை கவுண்ட் ஆன் நாமினேட்டிங், என்ன வந்து நாமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விருந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து வித் ப்ளஷரோடு தான் கூப்பிட்டுருப்பாங்க, வித் ஹாப்பினஸோடு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட நம்மளுக்கு பிடிக்காதவங்கள வந்து வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். த சேம் லிசன், இஃப் ஹீ ஃபெயில்டு டு ஃபைண்ட் ஃபார் எவர் இன் ஹர் ஹைஸ், well, the local leaders would probably cool off in their enthusiasm for him. So in case if suppose வந்து அவங்க கூப்பிடல, அவங்களுடைய ஐஸ்க்கு வந்து நான் ஃபேவராக இல்லை அப்படின்னா, லோக்கல் லீடர்ஸ் அண்ட் தென் சம் மோர் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்ஹேட்ச்டு மீன்ஸ் எம்ப்ரியோ அப்படி மீன்ஸ் அன்ஹேட்ச்டு அப்படின்னு சொல்லுவோம், அன்பார்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஏர்லி ஸ்டேஜ், இட்ஸ் நாட் ஏர்லி ஸ்டேஜ். ஸோ இவங்கள வந்து கூப்பிட மாட்டாங்க, எந்தூசியாசமாக இருக்காது, கூல் ஆஃப் ஆகிடுவாங்க, அவங்கள வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஃபீல் யாருக்கு இருந்துன்னா பிலிப் சிதர்பைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Among the passage dotted about on the platform awaiting their respective trains, Slitherby espied a club activadance and called him up to the parade window for an chat. ஸோ அந்த பேசேஜஸ், அமாங் த பேசேஜ்னால் நிறைய பேசேஜஸ் இருக்காங்க, பயணிகள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் டாட்டட் அபவுட் ஆன் த பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, டாட்டட் மீன்ஸ் புள்ளியா அப்படின்னு இல்லை, அங்கங்கே வந்து தலைலாம் தெரியும் இல்லையா நடந்து போகும்போது, அதை டினோட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் அவேட்டிங் ஹர் ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கும் இல்லையா இங்கே போகணும் அப்படின்றதுக்கு, அதெல்லாம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லிதர்பை எஸ்பைட் கிளைப் and called him up to the carriage window for the chat. அவங்க வந்து அடிக்வேட்டன்ஸ் அப்படின்னா அந்த பிளேஸில், அதாவது ஒரு சைட், கேட் சைட் அப்படின்னு சொல்லுவோம், அவர் வந்து பார்க்குறாரு. அதாவது உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் த கரெக்ட் மீனிங், இங்கே வந்து அது கரெக்ட் மீனிங் இல்லை. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து பார்க்குறாரு அவருடைய ட்ரெயின் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் வந்து பார்க்குறாரு. அண்ட் தென் அட் த சேம் டைம் கரேஜ் விடோ ஆஃப் த கிளப் ஃபார் எ சேட், அந்த விண்டோ சைடில் யாரோ சேட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்றத ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு. ஓ, யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சால்பென்ஜாகோ ஃபார் த வீக்கெண்ட், ஆர் யூ? அங்கே வந்து அவர் கொஷின் கேட்குறாங்க. யாரோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் சால்பென்ஜாகோவை பார்க்க போகிறீங்களா இந்த வீக்கெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் அரைஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, I expected you will have a good time. She has a reputation of being an excellent hostess. She will be useful to you too if that parliamentary project hello you are of goodbye. So I expected you, நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு குட் டைம், இட்ஸ் அ குட் டைம். ஸோ தட் ஷி வாஸ், அவங்க வந்து நாட் ஓன்லி உனக்கு வந்து இது குட் டைம் மட்டும் இல்லை, ஹாஸ்ட்னஸ் மீன்ஸ் அதான் விருந்தளிப்பு, அவங்க ஃபெமினைன், இட்ஸ் பர்டிகுலர்லி ஃபெமினைனை டினோட் பண்ணுற ஒரு வேர்ட். ஸோ நல்லா விருந்தளிக்கிற ஒரு பர்சன், முகமலர்ச்சியோடு தருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இட்ஸ் அ குட் அப்படின்ற மாதிரி, சம் வாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஷி வில் பி யூஸ்ஃபுல் டு யூ, அவங்க வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இஃப் தட் பார்லிமெண்ட் ப்ராஜெக்ட் அலோ யூ ஆர் ஹாஃப், அந்த பார்லிமெண்ட் ப்ராஜெக்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து லெஃப்ட் ஆகுறாங்க. Slitherby waved goodbye to his friend, pulled up the window and turned his attention to the magazine lying on his lap. ஸோ ஸ்லிதர்பை கிட்ட ஸ்பீக் பண்ண ஒரு ஆல்ரெடி நோன் பர்சன் ஒன்லி. ஸோ பேசிட்டு அவர் குட் பை சொல்லிவிட்டு அவருடைய வேக்கு அவர் போகிறாரு டு ஹிஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்காரு இல்லையா. ஆஃப்டர் புல்லுட் அப் த விண்டோ அப்படின்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அண்ட் டர்ன்ட் இஸ் அட்டென்ஷன் டு த மேகசின்
லைங் ஆன் இஸ் அ லேப்னா மடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மடியில் வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா மேகசின் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. He had scared glanced at the couple of pages, however, when a small curse caused him to the glance hastily at the only other occupant of the carriage. So அவர் வந்து நாட் அட் ஆல் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் சைலண்ட்டாக அவர் லேப்பில் இருக்கிறத ரீட் பண்ணிட்டு வராரு மடியில் வச்சு நியூஸ் பேப்பர். அட் த சேம் டைம் ஒரு கிளான்ஸ் at the couple மீன்ஸ் ரெண்டு, அதாவது பேர் சொல்லுவோம் இல்லையா, இந்த பிளேஸில் வந்து பேர்ஸை சொல்ல கப்புள் ஆஃப் பேப்பர்னா ஒரு 2 or 3 பேப்பர்ஸை வந்து அவர் திருப்பி பார்க்குறாரு. ஹவவர் இந்த யாரோ ஒருத்தர் வந்து அந்த டைமில் ஸ்மூத்தர்ட் மீன்ஸ் முணுமுணுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவியா, கிரம்பிள்னா புலம்புறது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லோ வாய்ஸில் கர்ஸ் பண்ணுறாங்க. கர்ஸ் ஹிம் எ கிளான்ஸ் ஆஸ்லி, ரொம்ப ஹாஷாக அவர் ஒரு கிளான்ஸ் தான் பார்க்குறாங்க. எப்படின்னா ரொம்ப ஹாஷாக இருக்குது அவருடைய அந்த வேர்ட்ஸ். அட் த ஒன்லி அதர் ஆக்குமெண்ட் ஆஃப் த கேரேஜ், அந்த பிளேஸில் ஒரே ஒரு ஆப்போசிட் பர்சன் யாருன்னு பார்த்தா இவர் தான் அந்த பிளேஸ்லேருந்து. as a traveling companion was a young man of about 22 with a dark hair, fresh complexion and the bent of smartness and disarray that marks the costume of nut who is bound on the rustic holiday. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனை அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் கூட என் கூட இருந்த ஒரே ஒரு பர்சன் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு யார் அப்படின்னு ட்ராவலர் அவர் தான் வந்து கிரம்பிள் பண்ணிகிட்டே இருக்காரு, புலம்பிகிட்டே இருக்காரு. எதை பற்றினா ஏதோ ஒரு ஹரிபரியாக பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த ட்ராவலருக்கு, அந்த பர்டிகுலர் ட்ராவலருக்கு யங் பாய், ஹிஸ் யங் ஒன்லி, அட் த சேம் டைம் ஏஜ் சொல்லியிருக்காங்க 22 அந்த மாதிரி ஏஜில், வித் டார்க் ஹேர், நல்ல டார்க் ஹேர், ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன், பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ். அவரை பார்த்தோம் அப்படின்னா வந்து சம்வாட் ரொம்ப புவர் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்பியரன்ஸில் ரூரல் சைடுக்கு ஒரு ஹாலிடேக்கு போகிற நட் மீன்ஸ் ஃபூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு அவர் போகிற மாதிரி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னா he only thought himself, அங்கே அந்த மாதிரிலாம் நடக்கல, ஜஸ்ட் அவர் வந்து திங்க் பண்ணிக்கிறார் இப்படி இருக்காங்க அப்படின்னு. He was engaged in searching furious inefficiently for some exclusive or non-existent object. From time to time he dug a 6-penny bit out of waistcoat pocket and stared at it ruefully, then recommenced. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா recommenced the ஃப்ரூட்டைல் சர்ச்சிங் ஆப்ரேஷன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கண்டினியூவாக அந்த 22 ஏஜ் பர்சன் சொன்னோம் இல்லையா, அவருடைய பாக்கெட்டில் கண்டினியூவாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கார், ரொம்ப ஹரிபரியாக சர்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. சம்வாட் அது வந்து ஒரு வேஸ்ட் திங்காக தான் இருக்குது. அவர் வந்து தேடுற ஒரு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக தேடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஏதோ விட்டுட்டு வந்தா மாதிரி ஒரு பாக்கெட்டில் வந்து சேட்னா அதையே உத்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரூட்ஃபுல்லினா உத்து பார்த்துட்டு சென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேடாக பார்த்துட்டே இருக்காரு, ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு, ரொம்ப கண்டினியூஸாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. வேஸ்ட் கோட் பாக்கெட்னா அவருடைய பாக்கெட்டில் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக தேடிட்டு இருக்காரு, அங்கே எதுவுமே கிடைக்கல. பட் ஹீ கண்டினியூ, அவர் பாட்டுன்னு கண்டினியூ பண்ணினே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. And then a cigarette case, matchbox, a latchkey, silver pencil case and railway ticket were turned out on the seat beside him, but none of these articles seemed to afford his satisfaction. He cursed again rather louder than before. The vigorous Patromine did not draw forth any remark from Siddharbai, who resumed his curiosity of the magazine. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஷீட்டில் அவர் சர்ச் பண்ண அந்த பிளேஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிகரெட் கேஸ் இருக்குது, அண்ட் தென் மேட்ச் பாக்ஸ் இருக்குது, லேட்ச் கீ மீன்ஸ் அந்த பூட்டு சாவி சொல்லுவோம் இல்லையா அந்த கீ வந்து இருக்குது, சில்வர் பென்சில் கேஸு, அண்ட் தென் ரயில்வே டிக்கெட், இது எல்லாம் தான் வந்து இருக்குது. அவர் கண்டினியூஸாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தேடிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஹி கர்ஸ்ட் அகைன், திரும்பவும் அவர் வந்து புலம்பாரு. கர்ஸ்ட்னா யாரையும் பழிக்கல, அவர் வந்து கிரம்பிள் பண்ணுறாரு, புலம்புறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, புலம்பிட்டே இருக்கார். ரேதர் லவுடர் தென் பிஃபோர், இதுக்கு முன்னாடி வந்து ஸ்லோவாக சொன்னார் அப்படின்னு சொன்னோம், இப்போ வந்து என்ன பண்ணாருன்னா ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். விகாரியஸ் பேண்ட்ரோமைன் ரொம்ப எக்ஸைட்டடோட அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் சித்தர்பை வந்து அவரை நோட்டீஸ் பண்ணவே இல்லை, அதை பற்றி கேர் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா மேகசினை கண்டினியூஸாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
I say, exclaimed a young voice presently, did not I hear you say you were going down to stay with Mrs. Salpin Jago at Brill Manor? What a coincidence, my matter. You know, I am coming on there on Monday evening, so we shall meet. I am quite a stranger. I have not seen the matter for 6 months at least. I was away watching last time she was in town. ஸோ அங்கே அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நானும் வந்து அங்கே தான் போகிறேன். எங்கன்னா அந்த மிஸ்ஸஸ் சால்பென், ஷீ இஸ் மை மதர், மேட்டர் மீன்ஸ் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் அந்த வாய்ஸை கேட்ட உடனே அது வந்து இங்கே தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு புலம்புறதை பார்த்து. அண்ட் தென் நீங்கள் அங்கே தான் போகிறீங்களா அப்படின்ற வாட் ஏ கோயின்சிடென்ட், நம்ம 2 பேருக்குள்ளே எவ்வளோ ஒரு கோயின்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சம்வாட் என்னுடைய மதருக்கு, மேட்டர்னா மதர்னு சொன்னேன். ஸோ மதருக்கு வந்து சம்வாட் நான் வந்து நியூவாக தான் இருப்பேன். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நான் லாஸ்ட் மண்டே மார்னிங் அங்கே ரீச் ஆவேன். நான் ரொம்ப நாள் போகாது. ஐ எம் குவைட் எ ஸ்ட்ரேஞ்சர், நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருப்பேன். பிகாஸ் ஐ ஹேவன் சீன் த மேட்டர் ஃபார் 6 months அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆயிருக்கும் என்னுடைய மேட்டரை பார்த்து, 6 months ஆயிருக்கும். ஸோ தட் நான் வந்து ஐ எம் குவைட் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருப்பேன். I was away watching last time she was in town. I am pretty the second son. You know, I say it is an awful lucky coincidence that I should run across someone who know the matter just at this particular moment. I have done a damned awkward things. So அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருப்பேன் அப்படின்னா சொல்கிறார். தென் அவங்களுடைய சால்பென் இருக்காங்களே, அவங்களுடைய செகண்ட் சன் நான் தான் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஐ சே இட் இஸ் ஃபுல் லக்கி கோஇன்சிடென்ஸ். எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ட் உங்களுக்கு எனக்கும் இருக்குது. ஐ ஷுட் அக்ராஸ் சம் ஒன் ஹூ நோஸ் த மேட்டர். நான் வந்து எங்கள் அம்மாவை தெரிஞ்ச ஒருத்தவங்களை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் சொல்கிறார், ஐ ஹவ் டன் எ டேம்டு அவேக்டு திங்ஸ். நான் வந்து ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், ஆக்வர்டான ஒரு திங்கை பண்ணிட்டேன், மோசமான ஒரு திங்கை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சன் சொல்கிறாங்க. யூ ஹாவ் லாஸ்ட் சம்திங் ஹாவ் நாட் யூ சேட் சிதர்பை. நீ ஏதாச்சும் லாஸ் பண்ணிட்டியா, ஏதாச்சும் தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிதர்பை அவங்கள கொஸ்டின் அரைஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் வீடியோ வில் பி அப்லோடட் சூன். தேங்க்யூ.